ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். இனிமேல் என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மோட்டிவேஷன் லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் மைவித்ரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் என்னென்னு பார்ப்போம். மோட்டிவேஷன் ஸ்பீச் என்றாலே நமக்கு முதலாவது ஞாபகத்து வருது யாருன்னு கேட்டால் நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா, அவரை மாதிரி ஸ்பீச் பண்ணுறதும் சரி, அவரை மாதிரி எழுதுறதையும் சரி யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி தரமாக இருக்கும். அவரோட ஒவ்வொரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் லைனை நம்ம எடுத்து ரீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற மாதிரி நமக்கு உள்ளுணர்வு குத்தும். எப்படியா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு, எழுதுவார். ஸோ நான் இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் ஏன் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை இப்போ எடுத்து சொல்கிறேன்னா, இப்போ எல்லாரோடுமே பார்த்திங்கன்னா இந்த மைவி3யால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கடன் மேலே கடனை வாங்கி கட்ட முடியாத வட்டி கட்டி ரொம்ப செலவு மேலே செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளால் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டான ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னால தான் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ என்னோடய நண்பர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மைவி3யில் 1,20,000 கட்டி ஒரு பேமெண்ட் கூட எடுக்க முடியாத அளவுக்கு லாக் ஆகிடுச்சு கம்பெனி அந்த டைமில். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரொம்ப வட்டி மேலே வட்டி கட்டிகிட்ருக்காரு. ஸோ வாங்கின கடன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் இருக்கட்டுமா, நான் ஒரு வட்டியே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கேட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வட்டி கட்டிட்டு தான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதுக்காக தான், வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி, சரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம பார்ட் டைமாக எதாவது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம கடனை அடைக்க முடியும், ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளத்தை வச்சு இது கடனை அடைக்கணும்னு நினச்சா முடியாது அப்படின்றதுக்காக தான் ரேப்பிடோன்ற ஒரு பைக் டாக்ஸி நிறுவனத்தை ஓட்டி மாதம் பார்ட் டைமில் ஓட்டி பாருங்கள். அந்த ப்ரூஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாதம் 20,000 17,000 18,000 சொல்லி அப்படி ஏர்ன் பண்ணி ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 120 நாளில் அவர் வாங்கின கடனை அடைச்சிட்டாராம். வெறும் 120 நாளில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதமா 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளேயே அவர் வாங்கின கடத்தை அடைச்சிட்டார். ஸோ ஒவ்வொருத்தரும் நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது இதை எதிர்பார்த்து காத்துட்டு இன்னமும் இது வெயிட் பண்ணி நம்ம கடன் மேலே வாங்கி கடனை அடைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைமே ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணி அந்த கடனை அடைச்சா மட்டுமே தான் நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லை அது வரும்னு எதிர்பார்த்துட்டு கடன் மேலே கடனை வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ப்ரெஷர் ஆகும், தேவையில்லாத குடும்பத்தில் சண்டை வரும், பிரச்சனை வரும். அன்றைக்கி ஒரு கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், என் வீட்டில் என் கணவருக்கும் எனக்கும் சண்டை வருது, இதனால் நாங்கள் சூசைட் பண்ணி சாக போகிறோம், மைவி3யில் பணம் போட்டு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு அம்மா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, ப்ளஸ் கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளால் அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வாய்ப்புக்காக காத்திருக்காத, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம வாய்ப்புக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஏதோ தெரியாமலோ அந்த ஒரு நிறுவனத்தில் நம்பி நம்ம பணத்தை போட்டோம். ஸோ போட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணி வரும் எதிர்பார்த்து நம்ம கடன் மேலே கடனை கட்டிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு தயவுசெய்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணி அந்த கடனை அடைங்க. ஸோ அதுதான் நம்ம பெட்டரான ஒரு ஐடியா இதை நான் கொடுக்குறது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஏன் நான் எடுத்து பேசுகிறேன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வேறு வழியே இல்லை இந்த ஆப்ஷனை தவிர. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி நம்ம கடனை அடைச்சா மட்டுமே தான் நம்ம இதிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சி நம்ம சாந்தமான வாழ்க்கையை வாழ முடியும். நெக்ஸ்ட்டு மைவி3 அந்த சார்ஜ் பற்றி நம்ம கேட்டு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். பட் நானுமே 2 நாளாக வெயிட் பண்ணி அவரை பார்த்தேன். பட் அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சரியாக சொல்ல மாட்டார். ஃபோன் பண்ணி என்ன இதுமாரி சார்ஜ் எப்போ சார் அப்படி கேட்டால் சொல்கிறாரு, போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் நான் என்ன சொன்னால், அதை வெயிட் பண்ணி காத்திருக்குது வேஸ்ட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஸ்லீஎம் செல்லு எல்லோரும் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து யார் இதில் பாதிக்கப்பட்டாங்களோ எல்லோரும் சேர்ந்து சிஎம் செல்லுக்கு இது மாதிரி நான் நிறுவனத்தை தெரியாமல் போட்டுட்டேன், இந்த வழக்கை சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரைஸ் பண்ணால் ஏதாவது ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த சிஎம் செல்லுக்கு நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதோட ப்ரொசீஜர் என்ன, அது நம்ம போய் அலையணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் கேஸ் கொடுத்தும் ஒரு யூஸும் இல்லை. ஸோ இப்படியாச்சும் ஒரு வழியாக எதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இது ஒரு ஐடியாவாக எடுத்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் இருக்கேன்.
பட் அதையும் நான் டீட்டெயிலாக விசாரித்து சிஎம்சிஎலுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதனால் நமக்கு யூஸ் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம எதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். இவங்களை இப்படியே விட்டுட்டோன்னா பின்னாடி நாளைக்கு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு திருப்பி வேற ஒரு பிஸ்னஸ் பேரில் ஸ்டார்ட் பண்ணி வந்துடுவானுங்க. அதனால் நம்ம வந்து இப்படி விடக்கூடாது. இதை வந்து நம்ம இதில் பணத்தை போட்டு இது பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இவங்க இப்படியே விட்டுட்டோன்னா அடுத்த ஒரு நம்ம பசங்களோ இல்லை வேறு யாரோ இந்த ஜென்ரேஷனில் வந்து இவங்ககிட்ட திருப்பி மாட்டி அடிமையாகி இதை மாதிரி ஏமாற்றிடுவானுங்க. அதனால் நம்ம விடவே கூடாது, இவங்களை அடிச்சு தூக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட்டு. யூடியூப்பில் நம்ம போடுற வீடியோ எல்லாம் எப்படி பார்ப்பாரா கேட்டால் 102% பார்ப்பார். எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார். ஏன்னா எல்லார் கையிலையுமே இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கான 102% சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து ஏன் சைலண்ட்டாக இருக்கார், எத்தனை பேர் கதறாங்க, எத்தனை பேர் அழுது வீடியோ போடுறாங்க, ஏன் அமைதியாக இருக்காருன்னா சம்திங் ராங், ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் நம்ம வெயிட் பண்ணி இருந்து நம்ம கடனை சுமை அதிகரித்துக்கொள்ளாதபடியும் நம்ம இன்னும் ப்ரெஷருக்குள்ள ஆளாகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா வேறு எதாவது பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் சிஎம்சிஎல் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பணம் எப்போதான் வரட்டும் அப்படி வெயிட் பண்ணிடுங்க. அது உங்களோட தனிப்பட்ட சப்போஸ் பணம் யாருக்கெல்லாம் சீக்கிரம் வரணும், இதான் நடக்கணும் அப்படின்னாங்கன்னா சிஎம்சிஎல் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா எல்லாம் என்னென்னவோ பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கலை. ஸோ சில பேர் வந்து உருட்டிகிட்டே தான் இருக்காங்க. டெய்லியும் ஒரு கதையை போட்டு இப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க. பார்த்தா அவங்க V3 ஆன்லைன் டிவிலேருந்தே இருக்கிறாங்க. அதில் ஒரு அமௌண்ட்டை பார்த்துட்டாங்க, இதுலேயும் ஒரு அமௌண்ட்டை பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு இழந்தால் தானே அதோட பாதிப்பு வரும். அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களே, அப்படி அவங்க பாதிப்புக்குள்ள வருவாங்க. அதனால் அவங்க வந்தால் வரட்டும் சொல்லிட்டு இது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படி கிடையாது, இருக்கிறத ஃபேக்டாக எடுத்து பேசணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டவுன்லைனில் 500 சிஎம் இறக்கியிருக்காங்க. 500 சிஎம் இறக்குறவங்க 500 பேருமே காசு எடுக்கவே இல்லை. இப்போ எல்லாரும் 500 பேர் வந்து அவங்க சட்டையை பிடிச்சி கேட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம யார் டவுன்லோட் பண்ணலாம் அவங்க போய் டேரெக்டாக கேட்கணும். கேட்டால் தான் நமக்கு வீடியோ கிடைக்கும். ப்ளஸ் சிஎம்சிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல் இருக்குமா இருக்காதான்ட்டு வீடியோ உங்களுக்கு கிளியராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ரெண்டாவது வந்து பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணி இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். இன்னமும் இதை எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு கடன் மேலே கடனை வாங்கிட்டு வரும் எதிர்பார்க்காதீங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. ஏன்னா சுச்சுவேஷன் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இன்ன வரையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, எந்த அப்டேஷனும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் நிறுத்தமாக நம்ம யாரை கேட்டாலும் வெயிட் பண்ணுங்கள், சார்ஜ் ஷீட் போடும்போது போடுவாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த டேட்டில் அப்போ எதுவுமே கரெக்ட் அண்ட் ரைட்டாக எதுவுமே பேச மாட்டுறாங்க. ஸோ அதனால் யாருமே எதையும் நம்பாதீங்க. அவங்க கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அடுத்த கட்ட லெவலுக்கு போக இது பண்ணுங்கள். இதுதான் என்னோடய அன்பான வேண்டுகோள். தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.